ஆயுதங்களை கொண்டாடும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடணும் இல்லையா? அதனாலேயே காலையில் என்னோட கணவரும் பையனும் பார்த்தீங்களா, அவங்களோட ஆயுதமான வண்டியில் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியை கழுவிட்டு இருந்தாரு. சைடில் என்னோட பையனும் அவனோட சைக்கிள் எடுத்து கழுவிட்டு இருந்தான். சைக்கிளை மட்டும் கழுவினா பார்த்தாலும் இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வரிசையில் அடுக்கி வச்சுட்டான். அவ்வளவும் கழுவுறதுக்கு நம்ம இருக்கிற தண்ணி பிரச்சனை எல்லாத்தையும் கழுவ முடியாதா தம்பின்னு அவன்கிட்ட சும்மா ஒரு ஜீப்பையும் ஒரு டிராக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு இது மட்டும் கழுவினா போதுன்னு கழுவ கொடுத்துட்டாங்க. என் பையனை பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாட ஜாலி தானேன்ட்டு ஜாலியாக வண்டியை தொடச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தடையும் தண்ணியில் நினச்சி வண்டியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட கணவரும் அவரோட பைக்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தாங்க இந்த வண்டிக்கெல்லாம் பர்த்டே வருதுன்ற மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியெல்லாம் நல்லா குளித்து க்ளீனாக பட்டை போட்டு பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு பலன்னு இருக்குங்க. அடுத்த வருஷம் வர வரைக்குமே இந்த வண்டியெல்லாம் கழுவுறதும் கிடையாது, துடைக்கிறதும் கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. வருஷத்தில் ஒரு நாள் கழுவுற வேலையை நல்லா க்ளீனாக எல்லா பக்கமும் ஒன்று கழுவி தொடச்சிட்டு வெயிலையும் நல்லா காய வச்சுட்டாங்க. இவங்க வண்டியெல்லாம் கழுவும் போது தான் எனக்கு என்னோடய ஆயுதத்தெல்லாம் கழுவுன்னு ஞாபகமாக இருந்தது. நம்மளோட ஆயுதம் வேறு என்னங்க இருக்க போது? கிச்சனில் இருக்கிற கத்தி கடப்பறையாக இருக்க போது. நம்ம கிச்சனில் எப்போ டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டா கத்தி, முறம், தட்டு இந்த மாதிரி என்னென்ன படைக்க வேண்டிய பொருளாக இருக்குமோ எல்லாத்தையும் கழுவி நல்லா நானும் வெயிலில் காய வச்சிட்டேன். அவங்க கழுவுற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நானும் சமையலோட சுண்டல் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு சமையலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடை பாயசம் தான் நம்ம படைக்க போகிறோம். வடை பாயசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வண்டியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் விபூதி குங்குமம்லாம் வச்சு நல்லா பட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற நேற்று கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதால இன்றைக்கி பட்டை போட்டு படைக்க ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஜன்னல் இந்த கதவுலாம் பார்த்திங்கன்னா பீரோவெல்லாம் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் எல்லாத்துக்கும் பட்டை போட்டுட்டு டிவிக்கும் போட்டு வச்சிருச்சு. பையனோட சைக்கிளுக்கு நல்லா எங்கே பட்டை போடணும் ஃபுல்லாக பட்டையும் போட்டுட்டு இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா இப்போ கட்டுறதுக்காக கடையில் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நம்ம வீட்டில் தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக எல்லாம் தரையாக தான் இருக்குது. அதனால கடையில் இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா 1 10 ரூபான்னு 2 வாழை மரம் வாங்கிட்டு இருந்தாங்க பையனோட சைக்கிளில் போட்டு கட்டலான்னு. கூடவே பையனோட முக்கியமாக இந்த புக்கெலாம் நம்ம போட்டு வச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி ஆயுத பூஜையோட சரஸ்வதி பூஜையும் இருக்கிறதுனால பையனோட ஸ்கூலுக்காக இந்த புக்கு எல்லாம் ஸ்லேட்லாம் போட்டு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஆயுத பூஜையும் கூடவே சரஸ்வதி பூஜையும் நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடை கூடவே இந்த பொரி, அவல், கடலை எல்லாத்தையும் பழம்லாம் வச்சு நல்லா படிச்சுட்டு பையனோட வாகனம் என்னோட ஆயுதம் எல்லாத்தையும் வச்சு படிச்சுட்டு வாங்கிட்டு வந்து 2 வாழை மரத்தையும் பையனோட சைக்கிளை வச்சு கட்டிட்டு பூஜையும் சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சுங்க. பூஜை பண்ணி முடித்த கையோட நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லையா? அதனால் காக்காவுக்கு மாடியில் எடுத்து சாப்பிட வச்சா அடிக்கிற வெயிலில் எனக்கு முன்னாடி என் பையன் வந்து நிற்கிறான். காக்காவுக்கும் சாப்பிட முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.